நீந்தின தேசம் என்று சொன்னால் எந்த நாடுகளிலெல்லாம் நீ நடந்து திரிந்தாயோ, எந்த நாடுகளெல்லாம் நீ பறந்து திரிந்தாயோ, எந்த நாடுகளுக்கெல்லாம் நீ சென்று வந்தாயோ, அந்த நாடுகளில் அந்த தேசங்களில் நெக்ஸ்ட் சொல்லுங்க, உன் இரத்தத்தை பர்வதங்கள் மட்டும் பாய பண்ணுவேன், ஆறுகள் ஒன்னாலே நிரம்பும். அதாவது ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா இந்த மனிதனுக்கு சாவு அதிகமாக இருக்கும். ஒரு யுத்தம் நடந்தால் பாதுகாப்புக்காக எல்லா ஜனங்களும் எங்கே போவார்கள்? பள்ளத்தாக்கை தேடுவார்கள், மலை குன்றுகளை தேடுவார்கள். மலை குன்றுகளுக்கு அடிப்பாகத்தில் மறைந்திருக்கலாம். ஏனென்றால் யுத்தம் நடக்கும்போது மலைகளில் குண்டுகளை போட மாட்டார்கள். எங்கே ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே தான் போடுவார்கள். எங்கே அரசு இயந்திரங்கள் நிறைய இருக்கிறதோ அங்கே தான் போடுவார்கள். நாட்டை அழிப்பதற்கு தீர்மானிக்கிற துன்மார்க்கருடைய எண்ணம் இப்படித்தான் இருக்கும். ஆகவே இங்கே தான் போடுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒருவேளை தப்பி ஓடி மலைகளிலே போய் இருந்தாலும் மலைகளில் உங்களுடைய இரத்தம் படரும் என்று சொல்லுகிறார். தேசத்தில் பாய்கிற ஆறுகளில் உங்கள் இரத்தம் பாயும். அப்போ தண்ணி எல்லாம் இன்னும் பார்க்க போகிறது இரத்தம். உற்சாகமாக கையை தட்டலாம். இது கர்த்தரின் சத்தம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதிலும் இந்திய தேசம் மிக பெரிய கண்ணீர் வடிக்கும். கையை தட்டலாம். மிக பெரிய அழிவுகளும் துக்கமும் இந்திய தேசத்திலும் உண்டாகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் ஏன் இதை செய்கிறார்? துன்மார்க்கனை அடித்து போடுவேன் என்று சொல்லுகிற தேவன், துஷ்டனை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிற தேவன், ஏன் அவர் துன்மார்க்கத்தனமாய் இந்த காரியங்களை சொல்லுகிறார், செய்கிறார்? ஓய், ஒருவர் சொல்லலாம், இப்படி மிருக வெறி கொண்டு மிகவும் அக்கினி கோபத்தை வைத்துக்கொண்டு உலக நாடுகளை தேவன் அழிக்க தீர்மானிப்பது ஏன்? எதற்காக? ஜனங்கள் பாவத்தை விட்டு திருந்தாததினால். அல்லேலூயா. அப்ப திருந்துவார்கள் என்ற நம்பிக்கை ஆண்டவருக்கு இனி இல்லை. அதுதான் ஜட்ஜ்மெண்ட். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், நீ மனந்திருந்து வா என்று நான் காத்திருந்து காத்திருந்து மெலிந்து கருத்து போனேன், மெலிந்து கருத்து இளைத்து போனேன். தன்னுடைய பிள்ளைகள் தன் பக்கம் வர வேண்டும் என்று காத்திருந்த தேவனுடைய கண்கள் பூத்து போய்விட்டது. அவருடைய முகமே கருத்து அவர் இளைத்து போனாராம். அவள் அதுக்கப்புறம் என்ன? இனி ஈவு இறக்கம் தேசத்தில் வைத்து என்ன பிரயோஜனம்? அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். இனி இந்த ஜனங்கள் திருந்த மாட்டார்கள் என்று அவருக்கு தெரிந்து விட்டது. ஆகவே அதற்கு பிறகு ஊழியம் இருக்குமா? இருக்காது. அதுக்கு மேலே சபைகள் இருக்குமா? இருக்காது. அவரே இனி திருந்த மாட்டார்கள், இந்த ஜனங்களுக்கு இனி ஊழியம் தேவையில்லை என்று தேவன் தீர்மானித்தால் அதற்கு பிறகு ரட்சிப்பது யார்? காப்பது யார்? காப்பாற்றுவது யார்? அவரே ஒரு முடிவெடுத்தால் அழிவுதான். ஆகவே இந்த உலக நாடுகள் முடிந்து போகிறது. உற்சாகமாக கையை தட்டலாம். யாராலும் காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம்.
இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். மாம்சத்தின்படி ஒருவன் பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். திரும்ப சத்தமாக வாசிங்க. மறுபடியும் கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார், ஏன் இப்பேற்பட்ட அழிவுகளை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் ஜனங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு காரியம். தட்ஸ் ரெஃபரன்ஸ் தான். அவர் என்ன சொல்கிறார்? ஒருவன் மாம்சத்தில் பிழைத்திருந்தால் அவன் சாகவே சாவான். மாம்சத்தில் பிழைக்கக்கூடாது. பிழைத்திருந்தால் ஆவியிலே பிழைத்திருக்க வேண்டும். அவர் மாம்சத்தின் செய்கைகளை ஆவியினால் அழித்தால் ஒழிய நீ ஆவியினால் பிரகாசிக்க முடியாது என்பதை மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். கையை தட்டலாம். மாம்சத்தினுடைய செயல்பாடுகளை ஆவியினால் அழிக்க வேண்டும். எதனால் அழிக்க வேண்டும்? ஆவியினால் அழிக்க வேண்டும். மாம்சத்திற்கென்றே சிலர் வாழுவார்கள். மாம்ச வாழ்க்கை, அதாவது இந்த உலகத்தை பற்றி இருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த உலகம் நம்மை உயர்வாய் பார்க்க வேண்டும் என்பது, இந்த உலகத்திலுடைய மக்கள் பிரஜைகள் மத்தியில் பிரகாசமாய் நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு வாழ்க்கை, மற்றவர்கள் திருப்திப்படும்படி தான் உயர்வாய் நிற்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு அற்பமான ஒரு அசுத்தாவினுடைய ஒரு வாழ்க்கை. எப்பொழுதும் மற்றவர்களை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ்வானானால் அவன் பேர் என்ன? மாம்சமான வாழ்க்கை வாழ்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. மாம்சத்துக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை, அது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. எப்பொழுதும் மாம்ச சிந்தனைகள், பிறர் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது, பிறர் என்னை நேசிக்க வேண்டும், பிறர் என்னை உயர்வாக பார்க்க வேண்டும், அதற்கேற்றவாறு என்னை ஆயத்தப்படுத்தி வாழ்கிற ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை மாம்ச வாழ்க்கை என்று சொல்லுகிறார். இப்போ எது ஆவியின் வாழ்க்கை? மாம்ச வாழ்க்கை. எது ஆவிக்குரிய வாழ்க்கை? மற்றவர்கள் எல்லோரும் நம்மை குற்றப்படுத்தி பார்ப்பதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. தட்ஸ் அ டிஃபரண்ட். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ பிறர் திருப்திப்படும்படி வாழ்கிற வாழ்க்கை மாம்ச வாழ்க்கை. பிறர் குற்றப்படுத்தி பார்க்கிற ஒரு வாழ்க்கை, அதை மாம்சமான மனிதர்கள் என்ன செய்வாங்க? ஒருவரை குற்றப்படுத்தி பார்ப்பாங்க. அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்து பாடு அனுபவி. உற்சாகமாக கையை தட்டலாம். தீமை செய்து பாடு அனுபவிப்பது ஒன்று, ஆனால் நன்மை செய்தும் என்ன செய்யணும்? நீ பாடு அனுபவிக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அவை மாம்ச வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஹைலி டிஃபரண்ட். அல்லேலூயா. அதாவது மாம்ச வாழ்க்கை என்பது மனிதன் திருப்திப்படுகிற வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது யார் திருப்திப்படுகிற வாழ்க்கை? தேவன் மாத்திரம் திருப்திப்படுகிற வாழ்க்கை. உற்சாகமாக கையை தட்டலாம். இப்போ மாம்ச வாழ்க்கை என்பது மனிதர்கள் திருப்திப்படும்படியான, மனிதர்களை திருப்தியாக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உலகம் நமக்கு பகையாக மாறும், ஆண்டவர் மட்டும் திருப்திப்படுகிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பைபிளில், வேதத்தில்?
ஓரளவுக்கு யாக்கோபு, ஓரளவுக்கு மோசே, ஓரளவுக்கு தாவீதுன்னு சொல்ல முடியும். முற்றிலுமாய் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களும் சில இடங்களில் மாம்சத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மோசே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ மலை உச்சியில் சென்று என்னை குறித்து பேசு என்று சொன்னார். பேசு என்று சொன்னார். அவன் என்ன பேசினான்? ஏன் பேசினான்? மலை உச்சியில் மோசே ஏறியாச்சு. ஜனங்கள் தண்ணி தாகத்தோடு இருக்கிறாங்க. இவன் ஏன்டா மலையில் ஏறுறான்? பள்ளத்தாக்கில் எல்லாம் தண்ணி வரும். அப்படி தானே வரும்? மலையில் தண்ணி வருமா? பள்ளத்தாக்க தோண்டினா தண்ணி வரும், கிணறு தோண்டினா தண்ணி வரும். யாராவது கிணற மலையில் வெட்டுவாங்களா? வெட்ட மாட்டாங்க. அப்போ தண்ணி தர்றேன்னு சொல்லிட்டு இவன் மலை உச்சியில் ஏறுகிறான். மலை உச்சியில் ஏறி நின்று பார்த்தா அந்த ஜனங்கள் எல்லாம், பல கோடி மக்கள் எல்லாம் தூசி மாதிரி தெரிகிறார்கள் இவனுடைய பார்வைக்கு. இவனுடைய எரிச்சல்கள், இவனுடைய அந்த தேவை சம்பந்தமான சப்தங்கள், இறைச்சல் அவனுடைய காதுகளில் கேட்கிறது. அப்பொழுது தன்னைத்தானே அவன் உயர்த்தி கொள்கிறான். ஆகா, எனக்கு பின்னாடி இவ்வளோ ஜனங்களா? உடனே மாமிசத்துக்கு ஏற்றவாறு அவன் பேசினான். நான் உங்களுக்கு தண்ணி தருகிறேன் என்று சொன்னான். நான் என்ற வார்த்தையை அவன் பயன்படுத்தினான். அதுதான் அவன் சாவுக்கு எதுவான காரணம். நான் என்ற வார்த்தையை அவன் பயன்படுத்தினான். நான் உங்களுக்கு தண்ணி தருகிறேன். இந்த ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ போய் பேசு, என்னை குறித்து பேசு, என்னுடைய மகிமையை குறித்து பேசு, தேவனுடைய நம்பிக்கையை குறித்து பேசு. தண்ணி தர்றதுக்கெல்லாம் அவர் சர்வ வல்லவர். அப்பன் தந்திருக்கார் அல்லவா? பரத்தில் இருந்து உங்களுக்கு பணியாரம் போன்ற என்ன கொடுத்தாரு? ஒரு வஸ்துவை கொடுத்தார் அல்லவா? மன்னாவை கொடுத்தார் அல்லவா? காடைகளை கொண்டு வந்து 2 அடி உயரத்துக்கு இறைச்சி சாப்பிடுங்கன்னு அடுக்கினாரா இல்லையா? அடுக்கினார். இதை குறித்து பேசணும். தேவனை குறித்து தான் எப்போ ஒரு மனிதன் பேச வேண்டும். இதே பேசாமல் நான் உங்களுக்கு தண்ணி தருகிறேன்னு சொல்லி கண்மலையை பலமுறை அடித்தான். பாறை பிளந்தது, தண்ணீர் கொடுத்தது. ஜனங்கள் புசித்தும் குடித்தும் சந்தோஷப்பட்டார்கள். இது மாமிசத்துக்கு ஏற்றவாறு ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் கர்த்தரை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை. இவன் மாமிசத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து விட்டான். ஜனங்களை கண்டதும் அவனுக்கு ஒரு பரவசம். கர்த்தரை குறித்து பேச வேண்டும். அங்கே பேசாமல் தன்னை குறித்து பேசினான். தேவனுடைய கோபம் அவன் மேல் மூண்டது. அப்படியானால் ஏன் தண்ணி வந்தது? ஒரு கேள்வி. ஏன் தண்ணி வந்தது? கர்த்தரை குறித்து பேச சொன்னால் அவன் தன்னை குறித்து பேசி தண்ணி தருகிறேன் என்று சொன்னான். தண்ணி வந்தது. இப்படி அவன் நினைக்கும் போது இந்த செயல் நடந்திருக்கிறதல்லவா? அப்போ ஜனங்கள் என்ன மாதிரி மோசையை நினைப்பார்கள்? என்ன மாதிரி நினைப்பார்கள்? மோசை தான் கடவுள்னு நினச்சிருவாங்க. இங்கே பாரு, மோசை அடித்தான் தண்ணி வந்துச்சு. அப்போ மோசை தானே கடவுள். அப்போ கர்த்தர் யார்? இதுதான் மோசைக்கு சாவுக்கு காரணம். கர்த்தர் யார்? இந்த 6 ஜனங்கள் மோசையினால், கர்த்தரால் நடத்தப்படுகிற மோசை என்று ஜனங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வார்கள்? இப்போ நான் கர்த்தரால் நடத்தப்படுகிறேன் என்று நான் அறிவேன். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் எந்த அளவுக்கு நடத்தப்படுகிறேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ 10 மார்க் போட்டிருப்ப, அவர் 2 மார்க் போட்டிருப்பார், அவர் 1 மார்க் போட்டிருப்பார், இவங்க 0 மார்க் போட்டிருப்பாங்க. அப்படி தானே சிஸ்டர்? ஒவ்வொரு அளவு ஒரு மதிப்பெண் இருக்குது. ஒரு ஊழியக்காரனை பார்க்கிற பார்வை அப்படித்தான். ஆனால் நான் எந்த அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தர் உரைக்கிறார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கூடுமா ஒரு சந்தேகம் வந்தாச்சுன்னா நீங்கள் அந்த கிறிஸ்து. 100க்கு 100 சொன்னதெல்லாம் நடக்கும்னு நினச்சா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நடந்த பிறகு பார்க்கலாம்னு நினச்சா நீங்களும் அந்த கிறிஸ்துகள் தான், கர்த்தாக்களின் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. ஆகவே ஜனங்கள் இந்த மோசையை தான் ஒரு குட்டி கடவுளை நினச்சிட்டாங்க. இவ்வளோ ஜனங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டான் பாரு, பாறை அடித்தான் தண்ணி வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் ஏன் தண்ணியை கொடுத்தாரு? தட்ஸ் த கொஸ்டின். ஏன் கொடுத்தார்? என்ன பிரதர்? மோசை மேல் உள்ள விசுவாசத்துக்காக இல்லை, கொடுக்கல. இங்கே தான் யோசிக்க வேண்டும். மோசைக்காக இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யலை. இல்லை, இந்த ஜனங்கள் தண்ணி இல்லாமல் சாக போகணுமே, அதனால் தண்ணியை கொடுத்துட்டாரு. மோசைக்கு மேலே மோசைக்கே சாவு வருதுன்னு சொன்னால் இந்த ஜனங்கள் செத்து ஒளியேற்றணும் இல்லைன்னு நினைக்கணும். அன்னைக்கு தண்ணி குடியாமல் செத்து போயிருங்கன்னு.
மோசே நான் சொன்னதை செய்யலை. மோசே அடித்து பார்ப்பாங்க, கோல் தான் ஒடியும், பாறை பிளக்காது, தண்ணி வராது. அப்போ மோசே எல்லாரும் அடித்து கொல்லணும், ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துடுயா. ஆண்டவர் இதை செய்யலை. இந்த ஜனங்களுடைய மனநிலை, அவர்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்பதற்காக மோசே கட்டளையை மீறி அடித்த பிறகும் ஜனங்கள் மேல் இறக்கப்பட்டு தண்ணி குடிக்கட்டும் என்று கருதி அந்த அதிசயத்தை மோசைக்காக செய்யவில்லை, ஜனங்களுக்காக செய்தார். இதுதான் சத்தியம். நல்லா தட்டலாம். இப்போ தமிழ்நாட்டிலேயே பிரபலமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லா விதமான விமர்சனக்காரர்களால் விமர்சிக்கப்படுகிறார்கள்.